அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸியா செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆயா குர்ஆனியா, குர்ஆனுடைய வசனங்கள் அது எங்களோடு பேசுகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குரிய ஒரு மனிதன் புனித உள்ளவராக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான். ஆயா கௌனியா, இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் அல்லாஹ்வின் பக்கம் மனிதனை திசை திருப்புவதற்காக வேண்டித்தான். கண்ணியமானவர்களே, நிலைமைகள், அனர்த்தங்கள், வெள்ளங்கள் வந்து செல்கின்றன. ஆனால் மாற்றம் என்ன? ஜும்மாவுக்கு வருகின்றோம், அமர்கின்றோம், நல்லவைகளை கேட்கின்றோம். சகோதரர்களே, மாற்றம் என்ன ஏற்படுகிறது எங்களுக்குள்ளே? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அவனுடைய பொருத்தத்துக்குரிய அழியாறுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளையே அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றான். மாற வேண்டுமே என்ற ஏக்கம் எங்களுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, தாதிலே மிகப்பெரிய ஒரு திருடர்களே அவர்களுக்கு பயப்படுவார்கள். வழிப்பறிக்கொள்ள எல்லோருமே அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நாள் திருடுவதற்காக வேண்டி இரவு நேரத்திலே ஒரு வீட்டுக்கு மேலால் ஏறுகின்றார். வீட்டை பின்னால் உள்ளே நுழைவதற்காக வேண்டி முயற்சி செய்யும் பொழுது வீட்டுக்குள்ளே இருந்து குர்ஆனுடைய ஒரு வசனம் கேட்கிறது. அலம் யஅ்னில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சும் நேரம் இறை விசுவாசிகளுக்கு, மூமின்களுக்கு, எங்களுக்கு, உங்களுக்கு, சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் பேசினான். தன் நிறைவு காண முடியாத, அல்லாஹ்வின் அருளை தேட வேண்டிய, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்து கொள்ள வேண்டிய துடிக்கக்கூடிய உறவுகளே அல்லாஹ் கேட்கிறான். அலம் யக்மினில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை அஞ்சும் நேரம். சஹாபாக்கள் அத்துணை பேரும் தலையை கீழே தாழ்த்தி விட்டார்கள். யா அல்லாஹ், எங்களை நாங்கள் சரி கண்டோம், ஆனால் நீ கூறுகின்றாய் இன்னும் போதாது, இன்னும் முன்னேற வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் அந்த திருடன் காதுக்குள்ளே நுழைகிறது, உள்ளத்தை தொடுகின்றது. அதே இடத்திலிருந்து மோசமான எண்ணத்தோடு சென்றவர், ஜும்மாவுக்கு வந்தவர் அல்ல, மஸ்ஜிதுக்காக வேண்டி வந்தவர் அல்ல, படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்வதற்கு சென்றவர். படைத்தவனின் வசனம் தன்னை உலுக்கி விடுகின்றது. கத் ஆன யா ரப், கத் ஆன யா ரப். நாயனே, வந்து விட்டது யா அல்லாஹ், வந்து விட்டது நாயனே, என்னை மன்னித்து விடு என்பதாக திசையை மாற்றினார், உள்ளத்தை மாற்றினார், செயலை மாற்றினார், வாழ்க்கை மாறியது. தன்னுடைய பிறந்த மண்ணை கூட விட்டு படைத்தவனின் தௌபாவுக்காக வேண்டி மக்காவுக்கு சென்றார். மதீனாவில் 6 மாதம், மக்காவில் 6 மாதம், ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு ஹுத்பா, அதுவும் அவருக்கு ஓதப்பட்டதல்ல. நாங்கள் முன்னால் வருகிறோம், எங்களை தாண்டி எத்தனையோ நிகழ்வுகள். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபாவின் திரையை பிடித்துக் கொண்டாடுவார், நல்லவர்களின் சபைகளில் உட்காருவார், குர்ஆனுடைய வசனங்களை கேட்பார், அழுகையிலே தன்னை கழித்தார், அழுதழுது அல்லாஹ்விடம் தௌபா செய்தார், ஆபிதுல் ஹரமைனாக மாறினார். சகோதரர்களே, மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்க ஞானிகள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், தஃப்சீர்கள், ஹதீஸ் கிரந்தங்களில் எல்லாம் அவர்களுடைய பெயர் வரும் அளவுக்கு ஒரு புனிதராக மாற்றினார். வேறு யாரும் அல்ல, ஃபுதைல் பின் ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாற்றத்தை நோக்கிய வசனங்கள். சகோதரர்களே, ஒன்றே அல்லாஹ் பேசினா விளங்கணும்,
அல்லது படைப்புகளை வைத்து அடித்தால், உணர்த்தினால், சோதனைகள் வந்தால் விளங்க வேண்டும். அவலா யரவுன், அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நேரம் வரவில்லையா? இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் பார்க்கவில்லையா? சோதனைகள் வருகிறே. சகோதரர்களே, ஒரு வருடத்தில் பல நிலைமைகளை பார்க்கிறோமே. தும்மலா யதூபூன், தௌபா நடந்ததா? வலாஹும் யதக்கரூன், அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை வளர்த்துக் கொண்டோமா? வெள்ளம் வந்து இல்லங்களை சுத்தம் செய்தது, உள்ளத்தை சுத்தம் செய்ததா? சென்ற மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னால், ஒரு மாதத்தை தாண்டி விடுகிறது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அன்று எமது வீட்டிலே எப்படியான அமல்களோடு இருந்தோம்? அன்று எமது ஊரிலே சுபகு தொழுகை எப்படி இருந்தது? இன்று எப்படி இருக்கிறது? எவ்வளவு பெரிய அனர்த்தத்தை கண்டோம். உள்ளம் கல்லாய் போய்விட்டதா? அல்லாஹ் கேட்கின்றான், தும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. உள்ளம் கல்லாய் விட்டதா? அன்புக்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தொழுகையாக இருக்கலாம், படைச்ச ரப்புடைய இவ்வளவு பெரிய தட்டுதலுக்கு பின்னாலும், பயங்கரமான நிகழ்வுகளுக்கு பின்னாலும், மண்ணுக்குள்ளே ஒரே கிராமம் மண்ணறையாக மாறியதற்கு பின்னாலும், இவ்வளவு நாளும் வெளிநாடுகளிலே பேசினோம், கண்ணுக்கு முன்னால் அத்தனை பேரும் போய் பார்த்து விட்டு வந்து விட்டோம். ஷஹீதான அத்தனை பேர்களையும் அல்லாஹ் சுஹதாக்களுடைய பட்டியலில் சேர்ப்பான். ஈமானோடு, அல்லாஹ்வின் அச்சத்தோடு அவர்களுக்கு சம்பவித்த மரணம் கூட இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எதில் ஷஹீதானாலும் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்து, அந்த மரண வேலையை அல்லாஹ் தஆலா ஒரு எறும்பு கடிக்கும் வருத்தத்தை கூட அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். அப்படி அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எங்கட நிலைமை என்ன? எங்கட நிலைமை என்ன சகோதரர்களே? நாங்க மார்க்கத்தை வெட்டி உலகத்தை ஒட்டி வாழப் போகின்றோம். பஜார், தெருக்கள், வியாபாரம் முன்னேற வேண்டும், சந்தேகமில்லை. ஆனால் படைத்த ரப்பின் கோபத்தோடு அல்ல, படைத்த ரப்பினுடைய சந்தோஷத்தோடு. வியாபாரத்துக்காக மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கும் சில கடைகள் கூட, சகோதரர்களே, அன்றைய எமது முஸ்லிம்கள் வாழ்ந்த பிரதேசங்களில், நகரங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகள் உருவானது. இன்று கடைகளுக்குள்ளே பிரேயர் ரூம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. வியாபாரிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தை ஒரு வினாடி நிறுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் கூட அசர் வரைக்கும் வியாபாரம் நடக்கிறது. துகர் கலாவானது தெரியாது. என்ன கண்டோம்? எத்தனை கோடி சென்றது? சகோதரர்களே, அழகாக கட்டி வைத்த வீடு, அதற்குள்ளே மரணம் வருவது நியாயம்தான். ஆனால் அதே வீடு மண்ணறையாக மாறும் என்பதாக யார் நினைத்தது? அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வின் சட்டங்களை அழித்து நாம் வாழ நினைப்போமே. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, படைத்தவனுடைய பிடி மிக ஆபத்தானதாக இருக்கும். அஃப அமினு மக்ரல்லாஹ் ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காஸிரூன். சுப்ஹானல்லாஹ். மக்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான். சூழ்ச்சி, அல்லாஹ்விடத்தில் சூழ்ச்சி இல்லை. ஆனால் இரவையிலே, வீடு வாசலிலே, வியாபார தலங்களிலே திடீரென்று எதிர்பார்க்காமல் தாக்கப்படும் தாக்குதல்கள் சூழ்ச்சியை போன்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை சொல்லி புரிய வைக்கின்றான். புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி என்னுடைய பிடி எப்படியும் வரலாம். நாம் உணர்ந்திருக்கிறோமா? தௌபா செய்திருக்கிறோமா? சென்ற மாதம் 27ஆம் திகதிக்கு முன்னால் நடந்த கல்யாணங்கள் எப்படி? இப்பொழுது எவ்வாறு கல்யாணங்கள், திருமணங்கள் நடக்கிறது சகோதரர்களே? ஆடம்பரமும் பெருமையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு பிடிக்கு பின்னாலும் நாம் ஒரே இடத்தில் நிற்பது பொருத்தமற்றது. ஜும்மாவுடைய நேரம், வியாபார தலங்கள், பஜார் 20 நிமிஷமோ 10 நிமிடமோ ஜும்மாவை சுருக்கினாலும் பரவாயில்லை, பஜார் திறக்கப்பட வேண்டும். வியாபாரத்துக்கு இடையூறாக
சகோதரர்களே, ஒரு நிமிடம் மஸ்ஜிதுக்கு கொடுக்க நாம் தயாராகுவதில்லை. அல்லாஹ்வின் இல்லத்துக்குள்ளே ஜும்மாவுடைய தினம் எப்படியான ஒரு நாள்! ஹுத்பா மாத்திரமல்ல, அமலுக்குரிய ஒரு நாள், சொர்க்கத்துக்குரிய ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள், சங்கையான ஒரு நாள். ஆக மேன்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாற்றங்கள் மனிதனிடம் எதிர்பார்க்கப்படுவதற்கு, மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் படைத்தவன் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றான். தன்னுடைய தௌபா, தன்னுடைய தக்வா, தன்னை சரிகண்டு மற்றவர்களை சிறியவராக்குவதற்கு மாற்றம் வராது. குர்ஆனுடைய பேச்சு, பெருமையோடு நாம் நடமாடும் பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் கூட சிறிதாகத்தான் விளங்கும். இன்பி சுதூரின் இல்லா கிப்ரும் மாஃபி சுதூரி, அவருடைய உள்ளங்களிலே பெருமையின் அடையாளம். அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் கூட அவர்களை மாற்றாது. சகோதரர்களே, அபூ ஜஹல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க இறங்க தூரமாகின்றான். குர்ஆனுடைய வசனங்கள் அவருக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. படைத்தவனுடைய கட்டளைகளை கொச்சையாக பார்க்கின்றான். மறுமையுடைய சிந்தனை பேசப்படும் பொழுது, நரகிலே மரமா, அந்த மரத்திலே நான் தான் சாப்பிடுவேன். அல்லாஹ்வின் கட்டளைகள், அல்லாஹ்வின் வசனங்களை தனது புத்தியை வைத்து அடக்கி வாழ நினைப்பது. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் வாய்ப்பு கிடைக்காது. துஃபைல் தௌசி ஒரே ஒரு வசனத்தால் மாறினார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற ஒரே வசனம். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எத்தனை தடவை கேட்கிறோம்! அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வாய்ப்புகளை தந்து கொண்டே போக போக நாம் தூரமாகி கொண்டு போவது பெரிய ஒரு ஆபத்தின் அடையாளம் சகோதரர்களே. அல்லாஹ்விட முன்னிலையில நாங்கள் வர வேண்டி இருக்கிறோம். பெருமை இருந்தால் உள்ளம் திறப்படாது. நான் அறிவோடு இருக்கிறேன், சிந்தனையோடு இருக்கிறேன், தெளிவோடு இருக்கிறேன். குத்துபாவில் கூட, இஸ்லாமிய உரைகளில் கூட, பேச்சுகளில் கூட குறை காண முற்படுவோமே தவிர மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முற்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் நான் சரி என்ற சிந்தனை வந்தால், சுப்ஹானல்லாஹ், என்ன வந்தாலும் நான் இதே இடத்தில் இருப்பேன் என்ற யோசனை வந்தால், லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நான் மாறணும். என்னோட அல்லாஹ் பேசுறான், எனக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தருகிறான். அல்லாஹ்வின் பக்கம் நான் இந்த வினாடி, இந்த நிமிடத்தில் அல்லாஹ்வின் பக்கம் நான் ஆக வேண்டும். எனக்குரிய தௌபாவை நான் செய்ய வேண்டும். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் அல்லாஹ் முன்வைக்கிறான். ஹுத்பாவை கடமையாக்கியதின் அர்த்தமே அதுதான். ஹுத்பாவை, இதுதான் அன்றைய சஹாபாக்களின் சிந்தனை சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் மாறியது. நாம் குறையுள்ளவர்கள் அடுத்தவர்களின் குறையை பார்க்கின்றோம். அவர்கள் நிறையுள்ளவர்கள் பிறரை நலவு கண்டார்கள், தன்னிடத்திலே குறை இருக்கிறது என்று யோசித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்படியானவர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாளை கியாமத்தில் ஒரு மனிதரை சுவர்க்கத்தின் எல்லா வாசல்களும் அழைக்கும், சுவர்க்கத்தின் எல்லா கதவுகளும் மர்ஹபன் மர்ஹபன் இலைனா இலைனா, வாருங்கள் வாருங்கள், என்னின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கும். சொர்க்கத்தின் கதவுகளும் சொர்க்கத்தின் அறைகளும் சொர்க்கத்தின் மரங்களும் அழைக்கப்படும் ஒரு நபர் யார்? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபையிலே கேட்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களை தான் அப்படி அழைக்கப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்தோடு இருந்தாம சொர்க்கத்தில் திறப்ப நாங்க வைத்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் நாங்கள் முன்னேற நினைக்கிறோம். உலகத்தை வைத்து நாங்கள் இத்துமினான் சோதனைக்கு தந்த உலகத்தை வைத்து மனநிறைவு காண நினைக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் தட்டி பறித்து சொல்லுகின்றான், கொஞ்சம் பாரு என்னை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினம் சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை சந்திப்பான், பொதுவாக சந்திப்பான். அவனுடைய தரிசனம் கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்வின் சிந்தனையோடு அல்லாஹ்விடத்திலே மாற்றத்தை எதிர்பார்த்து, ரப்பே உனக்கு பொருத்தமான ஒருவனாக என்னை ஆக்கி என்ற ஏக்கத்தோடு வீற்றிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதை அல்லாஹ் நசீவாக்குவானாக.
மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மனித சமூகத்திற்கும் முழு சுவர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹ் பொதுவான சந்திப்பை ஏற்படுத்துவான். அபூபக்கரே, உங்களுக்கு அல்லாஹ் தனி சந்திப்பை ஏற்படுத்துவான். எவ்வளவு ஈமான் இல்ல, அல்லாஹ்ட தொடர்புல முன் வரிசையில நிற்கிறாங்க சகோதரர்களே. ஆனால் ஒரு வசனத்தை எடுத்தால் முழு இரவையும் அழுகையிலே கழித்து விடுவார்கள். கண்கள்ல கண்ணீர் எங்க, அனர்த்தத்துக்கு பின்னால தௌபா எங்க, கொடுக்கல் வாங்கல்ல பண்பாடு எங்க? சகோதரர்களே, மண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்தோம். ஆனால் மண்ணுக்காக வேண்டி 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமே, கரைந்து போனதை பார்க்கவில்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏங்க வேண்டிய நாங்கள், துடிக்க வேண்டிய நாங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய நாங்கள். அந்த ஃபுதைல் பின் இயாத், குர்ஆனுடைய ஒரு வசனம் அவரை அழைத்து சென்றதை, சூழலை பாதுகாத்துக் கொண்டார். திருப்ப மாற்றம் வரணும், நாங்க மாறணும் சிந்தனை இருந்தா, பாவத்துடைய சூழல்கள் திரும்ப திரும்ப அதே பாவத்தின் எல்லைகளுக்குள்ளே நாம் வாழுவோமே, ஆனால் ஒரு நாளும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுதைல் பின் இயாத் நல்லொரு சூழலை எதிர்பார்த்தார். வீட்டில வாலிப புள்ள மாறணும், நானே இந்த வாழ்க்கையில மாற்றம் வரணும், என்னுடைய பொறுப்பு என்ன? சகோதரர்களே, எவ்வளவு படையெடுத்து சென்று உதவி செய்தோம். படைத்தவனின் பக்கம் எனது குடும்பத்தையும் நானும் எனது பிள்ளைகளும் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றோம்? அந்த அச்சம் வருகிறதா? எனவே அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புவோம். கண்ணியமானவர்களே, பொருத்தமான அல்லாஹ்வினுடைய தக்வாவுடைய வாழ்க்கையை கேட்போம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக.